குடும்பத்தோட குதூகலமா பாக்குறாப்ல ஒரு நல்ல காமெடி அட்வென்ச்சர் படத்தை பார்த்து நாளாச்சுல்ல. இதோ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஜோடி நடிக்குது. அதுவும் இந்த அம்மா பல வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் படத்துல நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பழைய படங்கள்ல இவங்கள பார்த்திருக்கலாம். இவங்கள தம்ப்நெயில்ல பார்த்ததுமே படம் பார்க்கணும்னு முடிவாகி போச்சு. படம் பார்க்கறதுக்கு களத்துல இறங்கிட்டேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட பேரை சொன்னா, படத்தோட பேரு பேக் இன் ஆக்ஷன். 2025 வந்த படம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். பாத்ரூம்ல உட்காந்து இவங்களோட பிரெக்னன்சி டெஸ்ட பல தடவை எடுத்து பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இவங்க கர்ப்பிணி தான், இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் எவ்வளவு நேரம், இந்த லேடிஸ் குளிக்க போனாலே அவ்வளவுதான், கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு வழக்கமான எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் அவனும் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன் கால்ல அந்த பக்கம் பேசுறவரு சிஐஏட உயரதிகாரி. சிஐஏ அப்படின்னா தெரியும்ல, மிகப்பெரிய உளவு அமைப்பு. ஸ்பையெல்லாம் பல பேரை பல நாடுகள்ல உட்கார வச்சிருப்பாங்க. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தன்னோட ஸ்பைய வச்சு பயங்கரமான வேலையை பார்ப்பாங்க சிஐஏ. அந்த சிஐஏட உயரதிகாரி தான் பேசுறார். முக்கியமான ஒரு வேலை உங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு கீன்னு ஒன்னு இருக்குதான். அந்த கீயை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ட்டி நடக்கிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க உள்ள போகணும். ஒரு ரஷ்யன் ஒருத்தவன் இருக்கிறான், அவனோட வீட்டுக்குள்ள போகணும். அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு உயரதிகாரி அங்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வர்ற வழியெல்லாம் ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிறா. என்ன ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு இவன் கேட்டுட்டே வருவான். ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருப்பா. ஜாலியா பேசிட்டே உள்ள போறாங்க. அந்த ரஷ்யன் கிட்ட இவ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி வளைஞ்சு குழஞ்செல்லாம் பேசணும்னு உயரதிகாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடக்கிறத பார்த்துட்டு இல்ல உங்களை ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன அதுக்கு மேல ஏகப்பட்ட சேட்டை பண்ணிருப்பீங்க போல தெரியுது, என்ன ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கரெக்டா உயரதிகாரி கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு சமாளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரஷ்யன் அந்த பக்கம் பார்த்ததும் கையில ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு நேரா போய் ஒரு ஹாய் சொல்றா. ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் ரஷ்யன் கையை பிடிச்சு அவங்க ஸ்டைல்ல முத்தா கொடுக்குறான். ஏதோ ரஷ்ய மொழியில பேசிட்டு இவங்க இந்த பக்கத்துல வராங்க. அவனோட ரூமுக்குள்ளேயே புகுறாங்க. யாரும் அங்க இல்ல. அவன் முத்தாம் கொடுத்தால, ஏற்கனவே ஒரு ஸ்ப்ரே அடிச்சா இல்லையா, அந்த ஸ்ப்ரே ஒரு லேயரை உருவாக்கி இருக்குது. அந்த லேயர் மேல அவன் கொடுத்த அந்த முத்தாவோட அச்சு, அவன் கையை பிடிக்கும் போது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பக்காவா அச்சு விழுந்திருக்குது. சோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அச்சை பயன்படுத்தி அந்த கீயை எடுத்து ஹீரோ பைக்குள்ள வச்சுக்கிறான். இந்த கீ வச்சு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேணாலுமே ஹேக் பண்ண முடியுமா. திடீர்னு ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் கட் பண்ண முடியும். திடீர்னு ஒரு அணைக்கட்டுல இருக்கிற அந்த அணைக்கட்டை கட் பண்ணி விட்டு தண்ணியை ஊருக்குள்ள வர வைக்க முடியும். இப்படி என்ன வேணாலும் டெக்னாலஜில வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கீ இருக்குது போல. ஏன் ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்கி வச்சிருக்குதுல்ல, அதை கூட அவனால ஹேக் பண்ணி வெடிக்க செய்ய முடியும் போல தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு கீயை தான் நீங்க எடுத்துக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கங்கன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்படி இவங்க அங்க இருந்து கிளம்புற சமயமா பார்த்தா சில பேர் கதவை திறந்துட்டு உள்ள வர அவங்களோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ரொம்ப அருமையா அழகா சண்டை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அடுத்து நீங்க வர வேண்டிய இடம் தெரியும் தானே அப்படின்னு உயரதிகாரி பேசுவாரு. அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க தெரியாதுங்கிறாப்லயே என்கிட்ட நடிப்ப, அதுவும் எனக்கு தெரியுங்கிறாரு உயரதிகாரி. யார உயரதிகாரி சொல்றான்னு பார்த்தா இதோ இவனை தான். இவன் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஒரு காலத்துல இவன் கூட ஒரு நாள் டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. அந்த பையன் ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ் பண்றான் போல தெரியுது. ஆனா ஹீரோயினுக்கு செட் ஆகல. ஒரு நாள் டேட்டிங்கோட நின்னு போச்சு. அவன் MI6ல வேலை பார்க்கறான் போல. CIA அமெரிக்காவோடது அப்படின்னா MI6ங்கிறது நம்ம ஆண்டாங்கல்ல வெள்ளக்காரங்க, UK யுனைடெட் கிங்டம், அந்த நாட்டை சேர்ந்தது. நிறைய ஸ்பைய வச்சு அவங்க அரசாங்கத்துக்காக பல வேலைகளை பார்ப்பாங்க. இப்ப இவங்க விளையாண்டுட்டு இருக்கிறது ஒரு கூட்டு முயற்சி, கூட்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இவங்களுக்காக ஃபிளைட்டை, ஒரு தனி ஃபிளைட்டையே ரெடி பண்ணி வச்சிருக்கான். யாரு? அந்த ஒரு நாள் முதல்வர், அந்த ஒரு நாள் காதலன். ஆனா இவங்க ஒரு நாள் டேட்டிங் போனது நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆகவே ஆகாது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன் ஃபிளைட்டை நான் எடுத்துக்கிறேன், என் காரை நீ எடுத்துக்க, அதுக்கு தான் நீ எல்லாம் லாக்கி காரை ஒழுங்கா தொடச்சு வை அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஃபன்னியா ஃபிளைட்டுக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. பொதுவா வெற்றிகரமா ஒரு மிஷனை முடிச்சுட்டா சரக்கு அடிக்கிறது வழக்கம் போல. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயின் வேண்டாங்கிறா. ஏன் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஒண்ணு இல்ல ஏதோ குடிக்க தோணல மூடல அப்படின்னு அவ சொல்லி சமாளிக்கிறா. என்ன நீ வர வர உன் பேச்சே சரியில்லையே, சம்திங் ராங், என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் சரி சொல்றேன்னு தான் பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்றா. நீ தான் அப்பேங்கிறா. அவன் அப்படியே முழிக்கிறான். கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்டதும் ஒரு டெஸ்ட் இல்ல பல டெஸ்ட் எடுத்திருப்பா. அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே ஒரே ரிசல்ட் தான், மொத்தத்தையும் அடுக்கி காட்டுறா. கன்ஃபார்ம் தான் சந்தோஷம் தான் படுறா. ஒரு குடும்பம் குட்டியோட நல்லபடியா வாழணும் வைக்கணுங்கிறது எனக்கு ஆசை தான், எனக்கு இதுல சந்தோஷம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் ஏற்கனவே சரக்கு கெட்டதை சப்ளை பண்றதுக்காக வராரு ஒரு ஏர் ஹோஸ்டர். தெரியுமில்ல நான் அப்பா ஆக போறேன்னு அவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். அவரும் சப்ளை பண்ணவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த பக்கத்துல போவார். பிரெக்னன்ட் ஆனாலே அடிக்கடி உச்சா போக வேண்டிய வரும், அடிக்கடி வாமிட்டு வரும். இப்ப கூட அவளுக்கு ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருது. பாத்ரூம் பக்கம் போலான்னு பார்த்தா பாத்ரூம் மூடி இருக்கு, அவுட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறான் அவன் சப்ளையர். அதை தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம ஹீரோயின் உஷாராங்க. ஹீரோ கிட்டையும் பாத்ரூம் வேலை செய்யாதான் அப்படின்னு சொல்லி கண்ணை ஒரு மாதிரி சிமிட்டி சைகை பண்றாங்க. என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவங்க ஏதோ சந்தேகத்துக்குரிய ஆட்கள்னு அர்த்தம். அடுத்து உஷாராததுக்குள்ள பின்னாடி பிடிச்சிட்டு துப்பாக்கி காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்களுக்கு துப்பாக்கியை தட்டி விடுறதோ, துப்பாக்கியில இருக்கிற தோட்டாக்களை எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியில வீசி எறிகிறதோ பெரிய விஷயம் இல்ல. அழகா துப்பாக்கி தோட்டாக்களை காலி
காலி பண்ணி அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் கூட நம்ம ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஹீரோ பயங்கரமான சண்டை. இதுக்கு மத்தியில வண்டி வேற டேக் ஆஃப் ஆயிருச்சு. கண்ணா பின்னான்னு வண்டி போய்கிட்டு இருக்குது. வயித்துல அடிக்க வேண்டிய இடத்துல நல்ல வேலை கைய குறுக்கால கொடுத்து ஹீரோயின் வயித்துல அடி வாங்காம காப்பாத்திக்கிறாங்க. அடிக்க நினைச்சவன ஒரு வழி பண்ணிடுறாங்க. இதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துப்பாக்கியை காமிச்சு அப்புறம் அடி வாங்கி மயங்கி கிடந்தால அவன் முழிச்சிடறான். துப்பாக்கியை தான் தேடுறான். துப்பாக்கி கிடைச்சிருது. ஆனா உள்ள தோட்டா இல்ல. தோட்டாவை தேடி பார்த்தா ஒரே ஒரு தோட்டா மட்டும் அங்க இருக்கும். அந்த தோட்டாவை எடுத்து லோடு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை குறிபார்த்து சுடப்போவான் பாருங்க. சண்டையில தட்டி விட அது நேரா போய் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டை போய் அடிச்சிருது. சம்பவ இடத்திலேயே பைலட்டு காலி. வண்டி அப்படியே தடம் புரண்டு வானம் புரண்டு அப்படியே கீழே லேண்ட் ஆகுது. நல்ல வேலை ஒரு பனிமலையில சறுக்கிக்கிட்டு போறாப்ல போய்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையில இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலைமை கையை மீறி போகுது. வா அப்படின்னு ஹீரோயினா ஹீரோ கூப்பிடுறாரு. ஒருத்தன் அங்க பேராஷூட்டை மாட்டிட்டு எஸ்கேப் ஆக பாப்பான். அவனை அடிச்சு துரத்தி விட்டு அந்த பேராஷூட்டை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டு, நீயும் என் குழந்தையும் தப்பிச்சா மட்டும் போதும், ஒரு பேராஷூட் தான் இருக்கு, நீங்க நல்லபடியா போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட காதலியும் வயித்துல இருக்கிற குழந்தையும் சாகக்கூடாதுன்னு நினைச்சா லாஸ்ட் மினிட்ல அதெல்லாம் அவனை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி தன்னோட தொட ரெண்டையும் வச்சு ரொம்ப அழகா அவனை அப்படி இறுக்கி கவ்வி பிடிச்சுக்கிட்டு அவனோடய சேர்ந்து ஜம்ப் அடிச்சிட்டாங்க. விட்டுறாதிரி விட்டுறாதிரி இவன் கத்துவான். விடுறதுக்கா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறேன், விடமாட்டேன் அப்படிங்கிற அவ. ஒரு வழியா ரொம்ப சேஃபா ஒரு இடத்துல போய் லேண்டாராங்க. இவங்க வந்த அந்த பிளைட் வெடிச்சு சதனிடுச்சு. இவங்க இந்த பிளைட்டுக்கு வந்த விஷயம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குது. வில்லைங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அந்த கீயை ஆட்டைய போறதுக்காக இவங்க இருந்த அந்த பிளைட்டையே இவ்வளவு தூரம் படுத்திருக்கானுங்க. உள்ளேயே யாரோ அப்போ ஒரு ஸ்பை இருந்திருக்கான், ஒரு துரோகி இருந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. யார் அந்த துரோகின்னு தெரியாது. சரி, ஆனா பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நாம செத்து போயிட்டோம்னு நினைப்பாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. நாம வேணும்னா அப்படியே இங்க இருந்து காணாம போயிடுவோம். குழந்தைய பெத்துக்கிட்டு ஒரு குடும்பமா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா வாழலாங்கிறாப்ல ஹீரோ கேட்க ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயினோட அம்மா ஒருத்தி இருக்கிறா. ஹீரோக்கு யாரும் கிடையாது. ஹீரோயினோட அம்மா பெருசா இவ நேசிக்கிறது இல்ல போல. அதனால அவங்க கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம்னு முடிவு பண்ணி அங்க ஓடி போனவங்க தான். இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முந்தின கதை. இப்ப நடப்புல அதே பேரை காட்டுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ஒண்ணுக்கு 2 குழந்தை. மூத்தது பொண்ணு, 2வது பையன். டீனேஜ் பொண்ணை வளர்க்கறதுனா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பெரியவங்களுக்கு இருக்கிற பெரிய தொல்லையே டீனேஜ் பசங்க தான். இவங்க தாங்கள் ஒரு உளவாளி அப்படிங்கறத மறைச்சு ஏதோ பொய் சொல்லி வச்சிருப்பாங்க பசங்க கிட்ட. ஆனா அந்த பொய்ய கூட உருப்படியா சொல்லாம அப்பப்ப ஏதாவது மாத்தி மாத்தி பேசி மாட்டிப்பாங்க. ரஷ்ய மொழியில யார்ட்டையோ நம்ம ஹீரோ பேசினத அறகுறையா பொண்ணு கவனிச்சிருப்பா போல. அதை பத்தி கேட்கும்போது உலக அமைதிக்காக நாங்க மாநாடு போயிருந்தோம். அந்த மாநாடு ரஷ்யால நடந்துச்சு. அப்புறம் பக்கத்துல வேற நாட்டுல நடந்துச்சு. அப்புறம் பக்கத்துல இன்னொரு நாட்டுக்கு போனோம். இப்படி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை நம்புறதா இல்லையான்னு தெரியலங்கிறாப்லயே பசங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் கார்ல பசங்களை கூட்டிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. போற வழியில திங்கக்கிழமையில ராத்திரி நேரத்துல படம் பாக்குறதா இருந்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட நாம திங்கக்கிழமை நைட்டு ஏதாவது படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்க நாட் இன்ட்ரெஸ்ட்னு மூஞ்சில அடிச்சிராப்ல பொண்ணு சொல்லிடுறா. ஏன்னா டீனேஜ் வயசுல பெத்தவங்களை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியம்னு தோணும். அப்படித்தான் இறக்கி விட்டதும் ஓடி போய் 4 மீச நறுக்கா முளைக்கல அந்த மாதிரி ஒரு பையன் கூட பேசுறத பழகிறத இவங்க பைனாகுலர் வழியா நோட்டை விட்டுக்கிட்டு இருக்க அதை அவ பார்த்து விடுறா. கேவலமா இல்ல இப்படி பொண்ணை வேவு பார்த்துட்டு இருக்கீங்க, ஓடுகன்னு விரட்டி விடுறா. படம் கொஞ்சம் காமெடி அட்வென்ச்சர் படம். இல்ல ஒண்ணு இல்ல நாங்க பாக்கலையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டு பக்கம் வந்தாச்சு. திங்கக்கிழமை நைட்டு படம் பார்க்கலாமான்னு கேட்கும்போது இல்ல நாங்க குரூப் ஸ்டடி பண்ண போறோம்னு சொல்லியிருப்பா. ஆனா அவரோட கம்ப்யூட்டர் எடுத்து நோண்டி பார்த்ததுல அவங்க குரூப் ஸ்டடின்னு சொன்னது ஒரு பார்ட்டியை எங்கேயோ பார்ட்டி பண்ண போறாங்க போல. அவங்களோட கோடுவேடு அந்த பார்ட்டி எங்க நடக்குது இது எல்லாத்தையுமே தம்பிகாரங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு 18 வயசுக்கு மேல பார்ட்டி பண்ண போறது அப்படிங்கிறது ஓகே. இவளுக்கு 18 வயசு இன்னும் ஆகல. அதுக்குள்ள என்ன பார்ட்டி அப்படின்னு அவ இருக்கிற அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க பார்த்தா பார்ட்டி படுஜோரா நடந்துகிட்டு இருக்குது. ஸ்கூல்ல இருக்கிற பல பேர் அங்கதான் இருக்காங்க. பொண்ணு கூட அங்கதான் இருக்கிறா. சத்தம் ஒருட்டே அந்த பக்கத்துல வராங்க. ஆனாலும் அப்பங்காரனை பாருங்க, நாங்க உன்னை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமான சிம்பிள் எல்லாம் காட்டுறாரு. லவ் சிம்பிள் எல்லாம். அம்மாவோ இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கு பேர் தான் நீ சொன்ன குரூப் ஸ்டடியா, வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற சில மலமாடுங்க அப்படியெல்லாம் பார்ட்டிக்கு வந்த பொண்ணை இழுத்துட்டு போறதுக்கு நாங்க விட மாட்டோம். 18 வயசு ஆனிச்சுன்னா எல்லாமே அவ சுயமா முடிவு பண்ண முடியும்னு சொல்ல 18 வயசா 15 வயசு தாண்டா ஆகுது, போடா அடிச்சிட போறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க முடியாதுங்கிறாங்க. நீ வந்தாகணும்னு பொண்ணை இழுக்கும் போது பொண்ணோட கையை அவன் பிடிப்பான் பாருங்க. அவ்வளவுதாங்க. கண்ட்ரோலை இழந்தவங்க என்னமா சண்டை போடுறாங்கன்னு பாருங்க. ஒரு செகண்ட்ல அவங்க அடிக்க ஆரம்பிக்க கூட இருக்கிறவங்க திருப்பி அடிக்க போக வேற வழி இல்லாம புருஷனும் களத்துல இறங்கி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். சும்மா மாத்தி மாத்தி அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு டேபிளே உடஞ்சு போய் மொத்த கூத்தையும் ஒருத்தவன் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கீழே விழுந்து ஐயோ அம்மானு கத்தும் போதுதான் சே அவசரப்பட்டுட்டமே அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவனோட மொபைலை புடுங்கி அந்த வீடியோவை நம்ம ஹீரோ டெலீட் பண்ணிட்டாரு. வாடின்னு பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா பொண்ணு ரொம்ப கோபமா இருக்கிறா. எப்படி நீங்க பார்ட்டி நடந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து எங்களை இப்படி எல்லாம் இது பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன எடுத்துட்டு போலாங்கிறாப்ல கோவப்படுறா. நீ எப்படி போய் சொல்லலாங்கிறாப்ல இவங்க கோவப்படுறாங்க. அம்மாவும் பொண்ணு தான் பயங்கரமா மாத்தி மாத்தி திரிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தா ஒரே டென்ஷனை கூல் பண்றதுக்கு உனக்கு ராத்திரி என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும்,
இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பா செஞ்சிருவோங்கிறாரு அவரு. நாம ஏதோ தப்பா நடப்போம். அதே சமயம் கீழே பார்த்தா பசங்க நம்ம அப்பா அம்மா ஏன் இப்படி இருக்காங்கிறப்பல பேசிட்டு இருக்கும்போது மேல தாங்கு தும்முன்னு சவுண்டு டம்மு 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 டம்முன்னு கேக்குது. ஐயய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்க தொல்லை தாங்கலன்னு அவங்களும் காதை பத்திக்கிறாங்க. ஐயோ அப்ப நாம நினைச்சதுதான் அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல. அவளுக்கு யாரையாவது தூக்கி போட்டு அடிக்கணும் மிதிக்கணும்னு தோணுது போல. அதனால கிளவுஸ மாட்டி விட்டுட்டு பாக்ஸிங் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சும்மா பாக்ஸிங் அடி அடின்னு அடிக்கிறாப்புல அடிச்சு பழகிட்டு இருக்கிறா. அதான் அவளுக்கு பிடிக்கும் போல. இதைத்தான் பசங்களும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது பாத்துக்கங்க. அதே சமயம் காலிங் பெல் அடிக்க நான் யாருன்னு போய் பாக்குறேன்னு போய் கதவை திறந்தா உயரதிகாரி வந்து நிக்கிறாரு. அதுவும் 15 வருஷத்துக்கு பிறகு. சக் நீங்களா, எங்களை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியா கேட்பான். அந்த வீடியோவை காட்டுறாரு. போன்ல இருந்து இவன் டெலிட் பண்ணி விட்டான்ல, ஆனா டெலிட் பண்ண வீடியோவை ரொம்ப ஈஸியா மறுபடியும் எடுத்து அந்த பையன் ஆன்லைன்ல போட்டு விட்டான் போல. அதை பார்த்து தான் இவர் கண்டுபிடிச்சு இங்க வந்து நிக்கிறார். நானே உங்களை இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சேன்னா அந்த ரஷ்யக்காரங்க கீக்காக உங்களை இன்னும் விரட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, சீக்கிரம் இருந்து கிளம்புங்கிறாப்புல வந்து பேசிட்டு இருக்காரு உயரதிகாரி. ஹீரோயின் வந்து ஷாக் ஆறாங்க. சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு 15 வருஷத்துக்கு பிறகு வந்து நிக்கிறாரு. இவங்களும் சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து காணாம போயிட்டாங்க. கீ எங்க கிட்ட இல்ல அப்படின்றாப்புல இவங்க பேசுவாங்க. இல்ல அந்த விபத்து நடந்த பிளைட் விபத்து நடந்த இடத்துல நாங்க போய் பார்த்தோம். உங்க 2 பேரோட டெட் பாடியும் கிடையாது, அந்த கீயும் கிடையாது. கீ உங்ககிட்ட தான் இருக்கணும். கமான், உங்க பிள்ளைக குழந்தை குட்டி எல்லாம் ஆயிப்போச்சு, இதுக்கு பிறகு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பேசிட்டு இருக்கும்போது எவனோ துப்பாக்கியால சுட்டு போடுறான். சம்பவ இடத்துல உயரதிகாரி ரொம்ப கொடூரமா சுட்டு வாங்கி செத்து போறாருங்க. அதை பார்த்து இவங்க 2 பேருக்கு ஷாக். அப்படியே பதறி அடிச்சு உள்ள போய் உட்காருவாங்க. அப்புறம் அங்க இருந்து விறுவிறுன்னு அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் வந்து டூல்ஸ் பாக்ஸுக்கு பின்னாடி ஒளிய வச்சிருக்காங்க பாருங்க, கன்ஸ், இவங்களுக்கு வேண்டிய ஐட்டம் எல்லாம். என்னைக்காவது ஒரு நாள் ஊரை விட்டு ஓடுறதா இருந்தா எந்த பேக்கை எடுத்துட்டு போகணும்னு உட்பட எல்லாமே பேக் பண்ணி தயாராக இருக்குது. அதை வண்டியில எடுத்து போட்டு வண்டி கிளம்புவான்னு பார்த்தா கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்துல இருந்து தான் வண்டி கிளம்பும்னு எல்லா பேரும் துப்பாக்கியோட ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்துல இருந்து வண்டி கிளம்பும். கண்ணாபு நாடு சுடுவாங்க. பார்த்தா வண்டிக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. வண்டி எம்டியா வரும். இன்னொரு வண்டியில செவத்தை உடச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல இவங்க இறங்குறாங்க. பின்னாடியே மித்த பயவை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வருவானுங்க. அவங்களுக்கு டேக்கா விட்டுக்கிட்டு வண்டியை கண்ணா பின்னான்னு வீட்டுகளுக்கு மத்தியெல்லாம் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறா. பார்த்துன்னு புருஷன் பத்திரமா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதங்கிறாங்க ஒய்ஃப். இப்போ அவங்க எங்க வேகமா கிளம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறதுக்காக தான். அப்படி வர்ற வழியில ஒரு வண்டி விடாம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரும். அந்த வண்டியை எப்படியாவது சமாளிக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா துப்பாக்கி ஜாம் ஆயிருது. அதை கவனிச்ச நம்ம ஹீரோ கூல் ட்ரிங்க்ஸ்குள்ள அந்த சுடு முட்டாய் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குமே, பபுள் கம் மாதிரி, அதை உள்ள போட்டு நல்லா குலுக்கி இந்த பக்கத்துல எரிவாரு. அது முறைய கேட்க ஆரம்பிக்க வண்டிக்கு சைடு விடாம பக்கத்துல இருந்த வண்டி மேல ஏத்தி விட்டுட்டு ஹீரோயின் போயிட்டே இருக்காங்க. வண்டி கண்ணாபின்னு குட்டிக்காரன் அடிக்குது. இவங்க ஒரு வழியா ஸ்கூல் பக்கம் வந்தாச்சு. விறுவிறுன்னு வந்து புள்ளைய கூட்டிக்கிட்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உருப்படியா பதில் சொல்லாம உன் பாட்டியா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. பாட்டியா? எங்களுக்கு பாட்டியே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பசங்க கேள்வி கேட்க அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, வாங்க உடனே கிளம்பணும், ஃபிளைட்டுக்கு லேட் ஆச்சுங்கிறாங்க. கட் பண்ணா ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ பிள்ளைய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை எப்படி சமாளிக்க போறோம் தான் தெரியலன்னா அவங்களுக்கு பெரிய கவலை. எங்க கிளம்புறோம்னு பார்த்தா லண்டனுக்கு போறோங்கிறாங்க. இறங்கியாச்சு. பாஸ்போர்ட்ல இவங்க பேரு கூட வேற தான் போட்டுருக்குது. இதையெல்லாம் பிள்ளைங்க என்ன நம்ம அப்பா அம்மா ஒரு வேலை கெட்டவங்களா இருப்பாங்களோன்னு யோசிக்க வைக்கும். அடுத்த பக்கத்துல பார்த்தா இவங்க இருக்கிறது யுனைடெட் கிங்டம்ல, நம்ம ஆண்ட வெள்ளக்காரங்களோட நாட்டுல. அந்த நாட்டுல உளவு அமைப்பு இது MI6. MI6ல யார் வேலை பார்க்கறா? நம்ம ஒரு நாள் காதல வேலை பார்க்கறான். இந்த 15 வருஷத்துல அவன் உயரதிகாரியா வேற ஆயிருப்பான். இன்னும் கொஞ்சம் பெரிய மேல் பதவி எல்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு நாள் காதலன் தான். அவன் கூட ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த கீ சம்பந்தமான இந்த மேட்டருக்காக இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவை இவனும் பார்த்திருப்பான். இவங்க MI6க்கும் அந்த கீ தேவை. கீயை இவங்க கிட்ட ஒப்படைக்க பிளைட்ல வந்த இடத்துல தான் அந்த விபத்தாயி கீயும் காணாம போயிருக்கும், இவங்களும் காணாம போயிருப்பாங்க. இவன் தேடி வந்திருக்கான். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம உயரதிகாரி சக் கழுத்துல குண்டடிப்பட்டு சாகிறதுக்கு முன்னாடி நாங்க பிளைட்ல போன மேட்டரை வெளியில யாரோ சொல்லியிருக்காங்க, அதனாலதான் பிளைட்ல எங்க மேல தாக்குதல் நடந்தது நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது மேபி நீங்க அங்க வர்றது எனக்கும் அந்த ஒரு நாள் காதலனுக்கு தான் தெரியும், அவன் மேபி போட்டு கொடுத்துருப்பானோ அப்படின்னு அப்பயே அவர் பேசியிருப்பாரு. அப்ப இவன் மேபி அந்த ரஷ்யக்காரங்களுக்காக எடுபடியா வேலை பார்க்கறானோ என்ன ஒண்ணு நமக்கு ஒரு சந்தேகம். இவங்க இப்போ இவங்களை உளவு பார்க்கிற சில ரஷ்யர்களை எப்படியாவது கலட்டி விட்டுட்டு வந்தாகணும். யாரெல்லாம் உளவு பார்க்கறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் கழட்டி விட்டு பஸ்ல ஏறி பஸ்ல வந்து அங்க இருக்கிற ஒருத்தவனோட கார் சாவியை ஆட்டைய போட்டு அந்த காரை வாடகைக்காரனு பசங்க கிட்ட போய் சொல்லி வண்டி ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம MI6 ஆட்கள் ஒரு நாள் காதலன் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டான். அங்க இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் மூலமா இவங்க எந்த ஃபிளைட்ல ஏறி போறாங்க அப்படிங்கறத வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு அவன் வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் கார்ல இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. போற வழியெல்லாம் சண்டை. சரி பெட்ரோல் போட்டுக்கலாம், பசிக்குதுன்னு பசங்க சொல்லியிருப்பாங்க, வேண்டியதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்க. பிள்ளைகளை ரொம்ப படுத்துறோமோன்னு வெளியில அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. உள்ள பார்த்தா இவங்க 2 பேரும் நம்ம அப்பா அம்மா கண்டிப்பா கெட்டவங்களா தான் இருப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட போன் எல்லாம் வாங்கி வேற அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டியில இருந்து வெளியில விட்டு இருந்திருப்பாரு. இவங்க கிட்ட போன் இல்ல, வேற யாரையும் கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பாப்ல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கேம் பிளேயர்ல வைஃபை
வைஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். சாப்பிட போன இடத்துல அந்த கடையில வைஃபை இருக்கான்னு கேட்டு வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டாங்க. போங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அதை தான் செய்யுதுங்க பசங்க. வெளியில பார்த்தா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த ரஷ்யர்களோட தலைவன் தான் அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அது ஒண்ணும் இல்ல, இவங்களோட பேரை போட்டு நம்ம பசங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் கூகுள்ல என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்கிற டேட்டாவை ரஷ்யங்க செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா ஹீரோ ஹீரோயினோட பேரை யார் சர்ச் பண்றான்னு பார்த்தா இவங்க சர்ச் பண்ண, அப்ப எங்க பிள்ளைங்களோ இல்ல அவங்களோ அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு ரஷ்யன் கெஸ் பண்ணிட்டா. ஆட்கள் கிட்டே அதை பத்தி சொல்லியிருப்பான். இந்த பக்கம் MI6ல இருக்கிற நம்ம ஒரு நாள் காதலனுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவரு பெட்ரோல் பங்குக்கு போ, அங்கதான் அவங்க இருக்கிறாங்கிறாப்ல. யாரு கால் பண்ணதுன்னு கேட்டா ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து கால் வந்ததுங்கிறான். மேபி ரஷ்யன் தான் கால் பண்ணி போறோம். மேபி ரஷ்யன் இவனும் கூட்டோ ரஷ்யனுக்காக வேலை பார்க்கிற ஒரு கூலியாவன் தெரியல. அந்த பக்கம் பெட்ரோல் பங்கு பக்கத்துல அட்டாக் பண்ண வந்தவங்கள நம்ம ஆட்கள் சமாளிக்கிறாங்க. அந்த கூத்தெல்லாம் பிள்ளைங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அவங்க துப்பாக்கியை தூக்குனா இவன் கையில இருக்கிறதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்துறான். இன்னொருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட போக அவனை கார் மேல எகிரி குதிச்சு அம்மா அட்டாக் பண்றாங்க. இன்னொருத்தையும் அடிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு வருவா. கிடைச்சதை வச்சு நம்ம ஆள அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பைப்பை வச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். போலீஸுக்கு போன் பண்ணலாமான்னு புள்ளியாண்டா யோசிக்கிறான். இந்த நாட்டுல போலீஸுக்கு 100 கால் பண்ணா கூட வராது, எந்த நம்பர்னே தெரியாதுங்கிற அக்கா. இங்க 2 லேடிஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளை அடிச்சு தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். என்னமா பண்ற அப்படின்னு அம்மா கத்த, ஏய் பலமாலாம் அடிக்கல செல்லக்குட்டி, மெதுவா தான் அடிச்சேன் அப்படிங்கிறாங்க அம்மா. பசங்க கிட்ட சும்மா ஆய் சொல்லிக்கிட்டு இங்க ஒரு 10 பேரை பந்தாடுறது நல்லா தான் இருக்குது. ஒருவேளை அப்பா அம்மா இந்த மாதிரி ஸ்பைகளாக இருந்தா அவரோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்னவோ. எல்லா பேரையும் அடிச்சு மட்டையாக்கி கடைசி ஆளையும் கீழே போட்டு WWF அடிக்கிறாப்ல அடிச்சு போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியும் எடுத்துக்கிறாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு வேகமா கிளம்புறாங்க. வண்டிக்கு குறுக்கால ஒருத்தன் வருவான் பாருங்க, அவனை அசால்ட்டா வண்டியில தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அக்கா பதறுவா, தம்பி சூப்பர் அப்படிங்கிறான். நாம கெட்டவங்களான்னு விசாரிக்கிறான். இவங்க வண்டியில போகும்போது அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணி MI6ஓட வண்டி போறதை கவனிக்கிறாங்க. பார்த்தா அந்த வண்டிக்குள்ள இருக்கிறது யாரு? சாட்சாத் அந்த ஒரு நாள் காதலன் தான் போறான். அவங்கள அந்த பக்கம் போக விட்டு இவங்க இந்த பக்கத்துல போக வண்டி அவங்க கவனிச்சு யூட்டர்ன் பண்ணிட்டு வருது. MI6 ஆட்கள் இவங்களை விரட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு படு வேகமா ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கிறவரு அங்க இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர் வண்டியா பெரிய வண்டி ஒன்னு இருக்கும். அந்த வண்டியில நிறைய குழாய்களை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கம்பிகள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி வண்டியையும் பஞ்சராக்கி விட்டுட்டு போயிடுறாரு. கண்ணா பின்னாடி அந்த குழாயெல்லாம் மொத்தமா கீழே விழும். அந்த ஒட்டுமொத்த பாதையையும் அது டோட்டலா லாக் பண்ணிடுது. வண்டிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற MI6 ஆட்கள் அதுக்கு பிறகு அந்த பக்கத்துக்கு போக முடியாம கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டாங்க. செம கத்து காட்டுறாங்கல்ல நம்ம ஆட்கள். சே மிஸ் ஆயிட்டாங்களேன்னு ஒரு நாள் காதலனுக்கு வருத்தமா இருக்குது. இந்த பக்கம் நீங்க கெட்டவங்க தானே அப்படின்னு பசங்க விசாரிக்க, இல்ல நாங்க உளவாளிகள், அமெரிக்க CIA வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அமெரிக்க நாட்டுக்காக உளவு வேலை பார்க்கிற அமெரிக்க ஸ்பை நாங்கன்னு சொன்னதும் பையன் குஷி ஆயிட்டான். பொண்ணு கூட ஓரளவு குஷி ஆகிறா. நான் கூட போரிங்கான பேரண்ட்ஸ் நினைச்சா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு எங்க கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிறா அவ. சரி இப்ப சொல்றோம்ல ஃப்ரீயா விடு, எல்லாம் உங்களோட பாதுகாப்புக்கு தாங்குறாங்க பெத்தவங்க. இப்போ இவங்க எங்க தான்ப்பா போறாங்க நீங்க யோசிக்கலாம். அந்த மேட்டரை சொல்லல, இப்பதான் நான் சொல்ல போறேன். எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கீ மேட்டரை கொண்டு நாங்க எடுக்கலன்னு இவங்க உண்மையிலேயே போய் சொல்லியிருப்பாங்க. கீய உண்மையிலேயே எடுத்தது யாருன்னா நம்ம ஹீரோ தான். சேஃபா இருக்கட்டுமேனு தான் மாமியார் வீட்டுல, அதாவது ஹீரோயினோட அம்மா வீட்டுல ஒளி வச்சிருக்கான் போல. இதை ரொம்ப நாளைக்கு பிறகு பொண்டாட்டி கிட்ட சொன்னா பொண்டாட்டி சும்மா விடுவாளா, திட்டிக்கிட்டே வருவா வண்டி ஓட்டிட்டு வரும்போது. இப்ப ஹீரோவோட பிளான் என்னன்னா இந்த கீ எடுத்து அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு இம்யூனிட்டி கேட்கறது. நாட்டுக்கு நாங்க பெரிய சேவை பண்ணிருக்கிறோம், பெரிய ஆபத்தா இருந்த அந்த கீயை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம், அதுக்கு பதிலா நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சு எங்களுக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வாழ்றதுக்கு வழிகொள்ளணும். அதுக்கு இந்த கீ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சாச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பார்த்தா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களா நாம கூட பல புசங்கெல்லாம் பிள்ளைகள்லாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல, ஆனா எங்க அம்மா கொஞ்சம் பணக்காரி தான், நம்பரை என்டர் பண்ணுமா உள்ள போலான்னு புருஷன் சொன்னதும் சரின்னு அந்த அம்மாவும் நம்பரை என்டர் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய்கிட்டு இருக்கும்போது வரவேற்பு பலமா இருக்குன்னு பார்த்தா துப்பாக்கியால ஒரு பறவையை சுடுறாங்க யாரோ. பறவை பொத்துன்னு கீழே விழும். இரண்டாவது பார்த்தா ஹீரோயினோட அம்மா பாட்டிமா வராங்க. இவங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்ததும் பாசமா ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படித்தான் இல்ல. கட்டிப்பிடிக்க வர்றவங்களையும் கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் அமெரிக்க கலாச்சாரம், நான் யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவ, நாங்கெல்லாம் கட்டிப்பிடிக்க மாட்டோம்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இதாமா உங்க பேர பிள்ளைங்கன்னு அம்மா கிட்ட தன் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துறாங்க ஹீரோயின். தெரியும் தெரியும், ஏற்கனவே உன் புருஷன் அப்பப்போ எனக்கு இவங்களோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தா, வளர்ந்துட்டாங்களே பசங்கிறாங்க பாட்டிமா. அம்மா தான் பேசல, ஆனா அப்பா அடிக்கடி மாமியாருக்கு தன் பிள்ளைகளோட போட்டோ எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதுவும் VPN எல்லாம் யூஸ் பண்ணி சேஃபா. வீட்டு பக்கம் பார்த்தா வீடு படு ஜோரா இருக்குது. வீட்டுல HD ரெசல்யூஷன்ல ஏகப்பட்ட உயர்தர கேமராஸ் எல்லாம் செக்யூரிட்டிக்காக செட் பண்ணப்பட்டிருக்குது. டிஸ்பிளேல அது எல்லாத்தையுமே நம்மளால வாட்ச் பண்ண முடியும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. இந்த ரூமுக்குள்ள போகாதீங்க அந்த ரூமுக்குள்ள போகாதீங்கன்னு ஒரே கண்டிஷன் வேற பாட்டிமா. அதே சமயம் பாட்டிமாவோட பெட்ரூம்ல இருந்து ஒருத்தவன் இறங்கி இந்த பக்கத்துல வர்றான். சின்ன பையன் மாதிரி தெரியறான். என்னடான்னு பார்த்தா பேர பசங்களா நீங்க எல்லாரும் என்ன தாத்தான்னு கூப்பிடணுங்கிறான் அவன். பாட்டிமா கூட இவன் வாழ்றதுனால இவனை தாத்தான்னு கூப்பிட முடியுமா என்ன? இதையெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுக்கும் மருமகனுக்கும் சகிக்கல. இதுல வேற அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி பெரியவங்க பேசிட்டு இருக்கட்டும், குழந்தைங்களா வாங்க தாத்தா கூடன்னு அவன் பிள்ளைகள் அந்த
பக்கம் கூட்டிட்டு போவான். இந்த பக்கத்துல நம்ம MI6 ஆட்கள் ஒரு நாள் காதல அவங்க எந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கத்துல அவங்க போய் சேர்றாங்கன்னா அந்த பக்கத்துல அப்படி என்ன இருக்குன்னு விசாரிக்க கூட இருக்கிற பொண்ணு அந்த பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருக்குது, அதை தவிர மித்தபடி எதுவுமே இல்ல, எம்டி. அந்த பங்களா யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க நம்மால அது என்ன ஏதுன்னு செக் பண்றேன்னு இருக்காரு. யாரு? ஒரு நாள் காதலன். இந்த பக்கம் தாத்தா கூட பேர பசங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கு நடுவுல 4 வார்த்தை பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள சண்டை வந்துருது. எதுக்காக இவங்க வந்திருக்காங்கிற மேட்டரை சொல்லியிருக்காங்க. பிரச்சனையை உங்களோட நிப்பாட்டாம என்கிட்ட வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி விடு, யாருக்கு தெரியும், என் பேர பிள்ளைகளோட நான் கடைசியா இருக்கிற நாட்களா கூட இது இருக்கலாம், அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி வந்திருப்பீங்க, நான் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு பாட்டிமாவும் கிளம்புறாங்க. எதை வந்தீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பக்கத்துல அந்த வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து அந்த வீடு யார் பேர்ல இருக்குது அவங்களோட போட்டோவை போட்டு அவங்களுக்கு நாம தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கும்போது ஹீரோயினோட அம்மா வீடு தாங்கிறத ஒரு நாள் காதலையும் கண்டுபிடிச்சிட்டான். என்னங்க அந்த பங்களா சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைச்சதான்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்க இல்லையே ஒன்னும் கிடைக்கலையே அப்படின்னு போய் சொல்றாரு. ஆனா இதே இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவுக்கு கண்டிப்பா அவரு மெசேஜை பாஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நாம நம்பலாம். யார்ட்டையோ போன் பேசுறாப்லயும் நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஒரு மெசேஜை பாஸ் பண்றாரோ என்னவோ. அடுத்து இந்த பக்கத்துல பாட்டி பேத்திக்கிட்ட எப்பவுமே உங்க அம்மாவுக்கு எனக்கும் ஆனதே கிடையாது, உங்களுக்குள்ள எப்படின்னு விசாரிக்க எனக்கு எங்க அம்மாவுக்குமே ஆகாதுங்கிறாப்ல பொண்ணு சொல்றா. ஆனாலும் எனக்கு அம்மாவை பிடிக்குங்கிறா. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை தான் சரிபர சொல்ல முடியலங்கிறாப்ல தெரியுது. அதுக்குள்ள ஒரு டீம் பங்களாவோட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உடச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இது தெரியாம அந்த பக்கத்துல தாத்தா பேரனுக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோ ஒரு கிணத்துக்குள்ள இறங்கி அண்டர் கிரவுண்ட் பக்கம் போய் ரகசியமா ஒளிய வச்சிருந்த அந்த கீயை ரொம்ப சேஃபா வெளியில எடுக்கிறார். கூடவே ஒரு லெட்டர் வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு கால் தான் சாக வேண்டிய சூழல் வந்தா தான் பொண்டாட்டி இந்த இடத்துல வந்து இதை எடு அப்படின்னு சொல்லும் போது கூடவே தன்னோட கடைசி மெசேஜ் அந்த மெசேஜ் இருக்குன்னு எழுதிருப்பாரு. இந்த மாதிரி இதை எடுக்க வேண்டிய சூழல் வந்தா நான் மேபி உயிரோட இருக்கிறனோ இல்லையோ பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்க அப்படி இப்படி நிறைய உருகி எழுதி வச்சிருப்பாரு. எப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கீயை வைக்கும் போது அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே உருகிறாங்க. இவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுறாங்க. அதே சமயம் ஹெலிகாப்டர் இறங்குற சத்தம் கேட்கும். போச்சுடா வந்துட்டாங்கடா இல்லைங்கன்ட்டு இவங்க அந்த பக்கத்துல புகுந்து வீட்டுக்குள்ள வரலாம் பார்த்தா கொல்லப்புறத்து டோர் வழியா அவங்க உள்ள வராங்க. வந்து பார்த்தா கிச்சன் பக்கத்துல தாத்தா பாட்டி 2 பேரையுமே கட்டி போட்டு வாயில டேப்பரை ஒட்டிருப்பாங்க. கை கட்ட அவுத்து விட்டதும் நீங்க அந்த பக்கம் போங்கிறாங்க பாட்டிமா சைகையிலேயே. நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. அந்த பக்கம் போய் பார்த்தா ஹால்ல எல்லா பேரும் ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. இங்க பிள்ளைங்க எங்கன்னு விசாரிக்கும் போது பிள்ளைகளையும் பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்றது அந்த ஒரு நாள் காதலன் தான். எங்க வே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா அங்கதாங்க ஷாக்கு. இதையெல்லாம் பண்ணது அந்த ஒரு நாள் காதலன் கிடையாது. சொல்ல போனா அவன் நல்லவன் போல. இது அத்தை குத்தனையும் பண்ணது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம பசங்களோட CIA வச்சிருந்த இந்த உயரதிகாரி தான். இன்னையே அப்படி மாறிட்ட, ஏன் அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா பணத்துக்காகங்கிறாரு. கூடவே உங்களால எல்லாமே போச்சுங்கிறாரு. எங்களாலயா என்னையா போச்சுன்னு கேட்டா அந்த கீ எடுக்கிற மேட்டர் எவ்வளவு பெரிய விஷயம், அந்த விஷயத்துல நீங்க கோட்டை விட்டீங்க. கீ எங்கானோ உங்களை பத்திய டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. யாரையாவது காவு கொடுக்கணும் கவர்மெண்ட், என்ன காவு கொடுத்துருச்சு, வேலை போச்சு, மரியாதை போச்சு, வளர்த்த நாய் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்காக உங்களை பழிவாங்கன்னு நினைச்சேன். கூடவே பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பும் கிடைச்சதுனால நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கீயை குடுக்குறியா இல்ல பிள்ளைகளை கொண்டுவான் மிரட்டி கீயை வாங்கி அங்க இருக்கிற ஒரு டெக்னீஷியன் பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு அவர் உயரதிகாரி. அந்த பொண்ணு செக் பண்ணி பார்த்துட்டா எல்லா அக்சஸும் கிடைக்குது, ஒரிஜினல் கீ தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. சரி உன் பிள்ளைகளை நாங்க இங்க இருந்து கூட்டு போறோம், எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கணும். நான் இந்த கீயை வித்துட்டு நாளைக்கு உங்ககிட்ட உன் பிள்ளைகளை வந்து ஒப்படைக்கிறேன், அது வரைக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு உயரதிகாரி. ஆனா இவங்க விடுறாப்ல தெரியல. ஆட்களை அடிச்சு போட்டு பிள்ளைகளை காப்பாத்தலாமேன்னு பார்த்தா பிள்ளைகளை தரன்னு அந்த பக்கத்துல இழுத்துட்டு போறாங்க. வண்டியும் கிளம்பிடுச்சு. இவங்களால எதுவும் பண்ண முடியல. தாத்தா பாட்டியும் வந்து உதவி பண்றாங்க. நிறைய பேருக்கு மயக்கம் இருந்தா அசால்ட்டா போட்டு அடிச்சு தள்ளுது பாட்டி பல பேருக்கு மயக்கம் இருந்தா போட்டு தள்ளி இருந்திருக்குது. இப்ப கூட தான் பொண்ணை காப்பாத்துறது அவங்க தான். ஹெலிகாப்டர்ல ஒரு நம்பர் வால் பகுதியில் எழுதி இருக்கும். அதை யாராவது பாத்தீங்களான்னு கேட்டா யாருமே இல்லைங்கிறாங்க. ஆனாலும் வீட்டுல CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை பார்க்கலாம்னு எடுத்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம புள்ள ஏதோ கை காட்டுறானே அப்படின்னு கவனிக்கிறாங்க. பார்த்தா அவனோட கை விரல்ல போட்டிருக்கிற ஒரு டிஜிட்டல் மோதிரத்தை அவன் காட்டுறான். அது புதுசா அவனுக்கு வாங்கி கொடுத்தது. டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நடக்கிறான் அந்த ஸ்டெப்பை கவுண்ட் பண்றதுக்காக கொடுத்த ஒரு டிவைஸ் அது. அதுல GPS இருக்கு. சோ அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும். சூப்பர் பான்னு லொகேஷனை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா லண்டன்ல இருக்கிற ஒரு பார்ட்டி ஹால்ல அது காட்டுது. ஆனா இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொல்லி அது பிரைவேட் பார்ட்டின்னு பூட்டி இருக்காங்களா. வெளி ஆட்களுக்கு அனுமதி இல்ல. பார்ட்டி இன்விடேஷன் இருக்கிறவங்க வரலாம். அங்கதான் ஏதோ பெருசா நடக்க போகுது. இல்ல நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க, அந்த கீயை புடிங்கிட்டு போயிட்டான் உயரதிகாரி. அந்த கீயை பணத்துக்காக விக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றான். கூடவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்டரை சொல்லியிருப்பான். அது என்னன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க திருதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டாங்க, கீயை வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ கீயை இழந்தது மிஷன்ல ஃபெயிலியர் ஆனதுக்கு அர்த்தம். கவர்மெண்ட் யாராவது ஒரு பலிகாடா கொடுக்கணும்ல, இந்த ஆளை கொடுத்துருச்சு உயரதிகாரிய. வேலை வெட்டி எல்லாம் போச்சு. ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்ல, எப்பா ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா. அந்த வேலை வெட்டி போச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் பழி வாங்கணும், கூடவே பணமும் சம்பாதிக்கணும். ரெண்டுலையும் ஒரு மாங்காய் அடிக்க முடியல, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க முடியும்னு நினைச்சு இந்த வேலையை அவர் இறங்கிட்டாரு. பணத்துக்கு பணமும் ஆச்சு, இவங்களை பழி வாங்கணும் அப்படியே ஆச்சு. அதுக்காக தான் அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்ல. இவங்க உடனே கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு
அந்த பார்ட்டில அட்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க மெட்டல் டிடெக்ஷனிங் செக்கிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. துப்பாக்கி மெட்டல் இதெல்லாம் எடுத்துட்டு போனா மாட்டிப்பாங்க. வேற வழி இல்லாம எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு அவங்க ஒண்ணுமே இல்லாம நிராயுதபாணியா உள்ள வராங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம உயரதிகாரி கூட ரஷ்யம் பேசுறான். என்னப்பா நான் சொன்னது என்னாச்சுன்னு, என்னால இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு வரட்டுமான்னு விசாரிக்கிறாரு. யாரா நீ வரலனா என்ன, 4 பேர் ஏற்கனவே அந்த டிவைஸை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, ஏழை விட போறேன், முடிஞ்சா வந்து ஏழை எடு, இல்லைன்னா சும்மா கிடையானு போனை கட் பண்ணிட்டாரு. உடனே அவர் வேலை ஆட்களுக்கு போனை போட்டு அவன் நான் இல்லைனாலும் விற்க போறான்னு போல தெரியுது, அந்த டிவைஸ் நமக்கு கிடைச்சாகணும்னு சில ஆட்கள் கிட்ட கூலிப்படை கிட்ட சொல்லி வச்சிருக்கிறார். இந்த பக்கம் அந்த கீயை விலைக்கு வாங்குறதுக்காக உலகத்துல இருக்கிற பல பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய இயக்கத்தோட ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டிவைஸ் என்ன பண்ணும்னு தான் கிட்ட இருக்கிற அந்த டெக்கி பொண்ணு கிட்ட, அந்த டெக்கி பொண்ணு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற டெமோ காட்டுறதுக்காக இவங்க இருக்கிற ஒரு திசை பக்கத்துல அந்த திசையில இருக்கிற ஒட்டுமொத்த பவர் சப்ளையும் கட் பண்ண சொல்றாரு. கட் பண்ணி காட்டுறா. எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, வேற ஒரு பெரிய மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்ஸோட லைட்டையும் பவர்ஸையும் கட் பண்ண சொல்ல கட் பண்ணி காட்டுறா. இவங்களோட ஒரே ஒரு பில்டிங்ல மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதையும் கட் பண்ணி காட்டுறேன்னு கட் பண்ணி காட்ட சொல்ல கட் பண்ணி காட்டுறா. இவ்வளவு ஏன், இதோ நம்ம ஏரியாக்குள்ள தண்ணி வராம அந்த அணைக்கட்டு தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது, அந்த அணைக்கட்டை திறந்து விடட்டுமா, இப்போ டெமோ காட்டுறேன் பாரு, இதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அணைக்கட்டை திறந்து விட சொல்ல அந்த பொண்ணு அணைக்கட்டை திறந்து விடுறதுக்கு 0வா இருந்ததை 1ன்னு மாத்தி விட்டுருச்சு. அணைக்கட்டு திறந்துருச்சு, தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருது. அதே சமயம் இவங்க லிப்ட்ல இருந்த அடியாக்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வேக வேகமா அந்த பக்கத்துல மேல வராங்க. அந்த பக்கம் திடீர்னு அணைக்கட்டு ஓபன் ஆகுது. அதை பார்த்துவிட்டு அந்த அணைக்கட்டோட பாதுகாப்பு அமைப்பு இருக்கும்ல, அது கதிகலங்குது. என்ன பண்ணணும் எது பண்றதும் புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் இங்க வந்ததும் சும்மா இருப்பாங்களா, அங்க இருக்க ஆட்களை அடிச்சு போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிச்சதும் கீ எடுத்துட்டு உடனே அந்த பக்கத்துல வந்துரும் சொல்லிட்டு உயரதிகாரி அங்க இருந்து ஓட பாக்குறாரு. நம்ம ஆட்கள் திருப்பி அடிக்க பாக்குறாங்க. இப்படி பயங்கர சண்டை நடக்க அந்த பக்கத்துல நம்ம ஒரு நாள் காதல வர, ஆக்சுவலா ஒரு நாள் காதல மேலதான் நம்ம சந்தேகப்பட்டோம்ல, அந்த பையன் நல்ல பையன், அவன் மேல சந்தேகத்தை கிளப்பிட்டு விட்டு இவர் இவ்வளவு பெரிய ஆட்டத்தை பண்ணிருக்காரு உயரதிகாரி. அவன் வந்ததும் அந்த ஆள் அந்த பக்கத்துல ஓடி போக பாக்குறாரு. அதுவும் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஆட்கள் எகிரி குதிச்சு வந்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நாள் காதலரும் கூட இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப அருமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா ஒரு சின்ன போட்ல ஏறி குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காரு உயரதிகாரி. அந்த பக்கம் அந்த டெக்கு பொண்ணுக்கு போனை போட்டு கீ எடுத்துட்டு அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் கீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் போட்டு போயிடுச்சு. வேற ஏதாவது ஒரு போட்டை பிடிச்சுதான் மறுபடியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகணும். அதே சமயம் ரஷ்யாக்காரன் போன் பண்ணி சொல்லிருப்பான்ல இவங்க இங்க இருப்பாங்கன்னு, 2 பேரு வண்டியை ஓடிட்டு இந்த பக்கத்துல வந்து நிப்பாங்க. இவங்களை குறிபாத்து சுற்றுவோம், அந்த கீயை கொடுங்கன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது பாட்டிமா ரொம்ப தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் சாப்பிட்ட ஸ்னைப்பர் கன் எல்லாம் வச்சிருந்துருக்குது. அதுல லைட் அடிச்சு காட்டுது. உன் தலை சதறி போயிடும் அப்படின்னு மிரட்டுது. மாட்டிக்கிட்டானுங்க. அவங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் படு வேகமா வண்டி ஓடிட்டு போயிட்டே இருக்காங்க. வண்டி ஓடிட்டு போற இடத்துல எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களோட இவங்க பயங்கரமா சண்டை போட வேண்டி இருக்கும். ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட பார்வையெல்லாம் அந்த போட்டு மேலேயே தான் இருக்குது. போட்ல இருக்கிற தான் பிள்ளைக மேலதான் இருக்குது. அந்த பக்கம் டெக்கி பொண்ணு எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது தான் வண்டியை கொடுத்துட்டு போட்டை எடுத்துக்கிறேன்னு வேற ஒரு போட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. போட்டை ஓட்டி போய்கிட்டே இருக்கிறேன், எகிரி குதிச்சிரு அப்படின்னு காதுல இருக்கிற மைக்கு மூலமா தான் புருஷன் கிட்ட சொல்லிடுறா. அந்த பக்கம் இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தாத்தா எங்க இருக்கிறாரு, இளமையான தாத்தா, அவர் எங்க இருக்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு வண்டியில உட்காந்துட்டு இருக்காரு. நான் வெளியில வரட்டுமா, என் திறமையை காட்டட்டுமான்னு பேச பாட்டி ஒழுங்கா உள்ளே ஏறு, ஃபீல்டு வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கிற, டெஸ்க் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கிற, இந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாம் உனக்கு செட் ஆகாதுங்கிறாப்ல மேடம் சொல்லிடுறாங்க பாட்டிமா. என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கார் பார்க்கிங் ஏரியால தான் அவன் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. அந்த டெக்கு பொண்ணு வேற ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. அவளை பார்த்ததும் கையில கீய பார்த்ததும் கிடைச்சதுரா ஜாக்பாட் அப்படின்னு வண்டியை கொண்டு போய் வேகமா ஒரு இடிச்ச இடியில அந்த பொண்ணு சம்பவ இடத்துலயே மயங்கி போயிடுச்சு. ஐயோ இடிச்சு விட்டோமே, செத்து போயிட்டாளா, கொண்டு போட்டோமான்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது கீய பார்த்ததும் குஷி ஆயிட்டான். ஆஹா கீ கிடைச்சிருச்சேன்ட்டு சந்தோஷப்படுறான். ஆனா இங்க இருக்கிற இன்னொரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா, அணைக்கட்டை திறந்து விட்டது திறந்தாப்லயே இருக்குது. அதை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்தணும், மூடணும். அந்த வேலையை யாரையாவது பார்க்க சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அது பாட்டிமாக்கு போக பாட்டிமா அங்க இருந்து தாத்தாவுக்கு மெசேஜ் அனுப்ப, தாத்தா அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்ணாலும் ஏகப்பட்ட மேட்டர் காட்டுது, கலப்படம் வருது, பாப்பப்ஸா என்ன பண்ணணும் ஒன்னும் தெரியல, பதட்டமாகிட்டு இருக்கிறான். கோவத்துல என்ன பண்றான், ஓங்கி 2 குத்து குத்துவான் அந்த கீபோர்டை. பார்த்தா வேலை செய்யுது. இருக்கிற நம்பரை மறுபடியும் 0ன்னு மாத்தி சேவ் பண்ணிட்டா போதும். ஏன்னா 1ன்னு பாக்குறான், சரி 0ன்னு மாத்தி பாப்போமே, 0ன்னு மாத்தி என்டர் அடிச்சதும் அணைக்கட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே வண்டிலேயே வேகமா போய் ஜம்ப் அடிச்சு போட்டுக்கு வந்துட்டார். போட்ல படு வேகமா இங்க விரட்டிக்கிட்டே போறார். அந்த பக்கத்துல அவங்க விரட்டிக்கிட்டே வராங்க. பிள்ளை இருக்கிற அந்த போட்டு பக்கத்துல நெருங்கினதும் 2 பேருமே எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, போய் சண்டை போடுங்கடான்னு உயரதிகாரி சொல்ல இருக்கிற ஆட்களோட அவங்க பயங்கரமா சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். சண்டை போட்டு அங்க இருக்கிற ஆட்களை ஃபுல்லா தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில. பிள்ளைங்க கிட்ட ஒத்துமையா இருந்தீங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியும்னு ஒரு அட்வைஸை வேற சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே போடுவாங்க. எஸ், அவங்க ஒத்துமையா இருந்து இருக்கிற அடியாட்களை சமாளிச்சிட்டு இருக்கணும். அதுலயும் அக்கா கூட உரண்டு எழுதுகிட்டு இருப்பான். ஏதோ சண்டிட்டு இருக்கும் பசங்களோட பண்ணிட்டு இருக்க இந்த தீ அணைக்கிற ட்ரம் இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு போடு ஆளை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. குடும்பமே சேர்ந்து இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிறப்பதான் இருக்குது. இவங்க போறதுக்குள்ள அந்த அணைக்கட்டு இப்போ மூட ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளுக்கு
இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு விட்டுட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி நான் அடுத்த செகண்ட் கடலுக்குள்ள பொண்ணை தள்ளி விட்டுறாங்க அம்மா. ஏன்னா அவளை காப்பாத்துறதுக்காகத்தான். அடுத்து பையனை தள்ளி விடலான்னு பார்த்தா தள்ளி எல்லாம் விட வேண்டாம், நானே குதிக்கிறேன்னு அவனை லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஹையா அப்படின்னு குதிக்கிறான். அடுத்து இவங்க 2 பேரும் குதிக்கணும். குதிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவும் பண்ண அந்த உயரதிகாரிய ஒரு கை பாத்திரலாமேன்னு உள்ள இறங்கி அவன் கூட 2 பேரும் சேர்ந்து போடுற சண்டை ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அருமையா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அடிச்சு தள்ளி விட்டு எகிரி குதின்னு 2 பேரும் போய் எகிரி குதிச்சிடுறாங்க. ஏன் எல்லாரும் எகிரி குதிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த அணைக்கட்டு பகுதிக்கு வண்டி வந்துருச்சு. நேரா போய் ஒரு இடி பூம்னு வெடிச்சு செதறதுங்க. அவ்வளவுதான், அவரோட சோலி முடிஞ்சு போயிருக்கும். நம்ம ஆட்கள் குஷி ஆயிட்டாங்க. குடும்பம் நல்லபடியா கிடைச்சிருச்சு. அப்புறம் போலீஸ் அது இதுன்னு மித்த ஆட்கள் வந்துடுறாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த கீயை நல்லபடியா கண்டுபிடிச்சு எடுத்து MI6 கிட்ட ஒப்படைச்சாச்சு. அந்த ஒரு நாள் காதலன் கிட்ட தாத்தா பாட்டி பொண்ணு மருமக பேரன் பேத்தின்னு ரொம்ப சிறப்பா குடும்பமே நாட்டுக்காக வேலை செஞ்சிருக்குது. நல்ல விஷயம். கட் பண்ணா ஸ்கூல்ல அக்கா ஃபுட்பால் மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்கா. கரெக்டா கோல் போட்டா சூப்பரா இருக்குமே அப்படின்னு குடும்பமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. கரெக்டா கோலை போட்டதும் செம குஷியாகி குடும்பம் எப்படி குதூகலமா இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் சிறப்பா நல்லா போய்கிட்டு இருக்குதுல. சரி ஓகே இதோ வந்துடுறோன்னு புருஷனும் பொண்டாட்டியும் காரு பக்கம் வந்தா காருக்குள்ள நம்ம ஒரு நாள் காதல உட்காந்துட்டு இருக்கிறார். என்னப்பா திருதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்து உட்கார்ந்து இருக்கிற, என்னப்பா மேட்டர் அப்படின்னு கேட்டா, நீ நல்லா இருக்கிறியா, உன்னை நல்லா பாத்துக்கிறானான்னு ஒன் சைடாவே பேசிட்டு இருக்கிறாப்ல. டேய் நான் நல்லா பாத்துக்காமையாடா ஒண்ணுக்கு 2 புள்ள பெத்து கொடுத்தா அப்படி இப்படிங்கிறாரு அவரு. சரி நீங்க நல்லா இருந்தா சரி, இல்ல நான் அதுக்காக வர்ற முக்கியமான மேட்ரு, அந்த அணைக்கட்டு பக்கத்துல விபத்து நடந்ததுல பூம்னு வெடிச்சு சதுருச்சுல, அந்த போட்ல உங்க உயரதிகாரியோட டெட் பாடி எங்களுக்கு கிடைக்கல, அவர் உயிரோட எங்கேயோ தான் சுத்தி திரியார் போல தெரியுது, அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிறாப்ல. உங்க ஃபேமிலியில ஒருத்தரோட உதவி தேவைன்னு வந்து நிக்கிறாப்ல. எங்க ஃபேமிலியில ஒருத்தரோட உதவியா, கண்டிப்பா உன் புருஷனை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், நானும் இதெல்லாம் எதுவும் செய்யறதுக்காக விருப்பப்படல, நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு இருக்குன்னு ஆசைப்படுறேன், நானும் வரலங்கிறா. இல்ல நான் உன்னையும் சொல்லல, எங்களுக்கு உங்க குடும்பத்துல வேற ஒருத்தரோட உதவி தேவைன்னு சொன்னது யார் தான் கேட்கிற அப்படின்னு கேட்க, உங்க அப்பாவை அப்படிங்கிறான். எது நம்ம ஹீரோயினுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரா, அம்மாவை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தா எஸ் அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அதை பத்தி நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கூட சொன்னதில்ல, எங்க அப்பனை பத்தி ஒன்றை நான் எதுவுமே சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படியே அங்க படத்தை முடிச்சிடுறாங்க. ஏதோ பல தடவை சொன்னாப்புல பேசிட்டு இருக்கிறா, கம்ப்ளீட்டா எதையுமே அப்பனை பத்தி சொல்லாம மறைச்சிருக்கிறா. அவர் பெரிய ஆளா இருப்பார் போல, அவரை இப்போ உளவு வேலைக்காக கூப்பிடுறாங்க. அப்படியே இங்க படம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு 2வது பாட்டுன்னு ஒரு வேலை எடுத்தா அந்த அப்பா கேரக்டர் முக்கியமான கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா கண்டிப்பா அதையும் நாம பேசுவோம். குடும்பமா எல்லாரும் சேர்ந்து பாக்குறாப்புல ஒரு அருமையான காமெடி படம், அட்வென்ச்சர் படம், எல்லாம் அப்படியே கலகலப்பா குதூகலமா பார்க்கலாமே அப்படின்னு வந்த படம். நல்லா இருந்ததுல. ரைட், அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.